மச்சான பாத்தீங்களா? அவ்வளவுதான் இந்த சவுண்ட். GRT शुभ आरंभम. GRT Jewelers. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट. ஒரு சாங்ல வந்து ரிதம். சோ இதுல வந்து ஒரே சவுண்ட். நான் ரீசெண்டாக அமெரிக்காலேருந்து வரும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஒரு வயசான பாட்டி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை கையில் வச்சுட்டுருக்காங்க. என் பேத்தியை கூட்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு. திருப்பியும் நான் வந்துடுவேன் 2 மாதத்தில் வீசா ரினியூவல் பண்ணிட்டு. இப்போ நினச்சேன் நான் இந்த மாதிரிலாம் ஒரு லலபாய் பாடுறதுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் இது ஒரு எஜுகேஷன் தான் ஒரு பேரண்ட்ஸுங்களுக்கு. இந்த படத்துல வந்து ஜாக்கி ஷெராஃப் வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணாரு, சென்சார்ல ரொம்ப கட் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஒரு ரவுடி அவனுடைய மூடு எப்படி இருக்கும், போன் அவ்வளோ பெரிய டைனமிக் ஆக்டர், நம்மளை நம்பி அவ்வளோ நேரம் உட்காந்து அதுவும் அந்த ஒரு டென்ஷன், அந்த ஸ்வெட், ஏசிலாம் இருக்காது நான் ஷூட் பண்ண இடத்துல. அது அந்த டைமில் ஒரு மூமெண்ட். சில இடம்லாம் அவங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒன்றுலாம் பண்ணுவாங்க. அவர் இதில் மயிரேன்னு அவர் தான் இருந்தேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளெல்லாம் வந்து சாங்ஸ் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் மை வைஃப் ரூனா, வி சிவமணி அண்ட் அறிவை வச்சு ஒரு ரேப் சாரா இன்ட்ரடக்ஷன். ஆமாம், அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சாங். ஆக்சுவலாக எங்கள் கைவனை வந்து இவர் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் விவசாயப்பாடி. ஓகே, நான் வந்து பேசும் பேச்சு மூலப்பத்தலாம். ஓகே, ஸோ எங்கள் ஊர் வந்து ஒரு தனி மவுஸ் இருக்குது. ஓகே, எந்த வெளியூர் போனாலும் எங்கள் ஊர் அடி தான். ஓகே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மியூசிஷியன் அண்ட் வந்து விவேக் சார் டைரக்டர் இருக்கிறாங்க. அண்ட் கொட்டேஷன் கேங் படத்துக்காக வந்திருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஒரு வைபா அதே அட்டி அதுன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சார், நான் ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஸ்டார்ட் பண்றேன். கொட்டேஷன் கேங் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குல்ல, அது வந்து ஒரு கேங்கு. ஸோ அது ஏதோ சம்திங் இது சொல்ற மாதிரி இருக்கு டைட்டில்லையே. அது என்ன சார் காரணம்? கொட்டேஷன் கேங்னு ஒரு ரியல் கேங் நேம் கேரளால. ஓகே, கொட்டேஷன் கேங்னு இப்போ நிறைய பஞ்சாபி கேங், பைக் கேங், அந்த கேங், பாட்டில் கேங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேங் அது. ஓகே, அதுல அந்த கொட்டேஷன் என்னும் போது நமக்கு ஒரு கமர்ஷியலா ஒன்று தெரிஞ்சது. ஒரு கமர்ஷியல் இருக்குல்ல, அந்த கொட்டேஷன்ல ஏதோ ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃபெல்ட். ஸோ ஐ லைக் அந்த எனக்கு பிடிச்சது டைட்டில். ஸோ அதுல இருந்து ஒரு படம் பண்ணலான்னு அந்த கேங்குக்கு ரிலேட்டடா அப்படி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே சார். ஸோ இந்த கொட்டேஷன் கேங் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருந்தீங்க. மெயினா வந்து பிரியாமணி மேம் இருந்தாங்க, சாரா அர்ஜுன் இருக்காங்க, சனிலியன் மேம் இருக்காங்க. இந்த காஸ்டிங் அப்படின்றது வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க இவங்க யாரையுமே வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டியில பார்க்கல. அப்படியே டக்குன்னு இப்படி பார்க்கும்போது அதுவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது சார். அந்த ஐடியா எப்படி சார் கிளிக் ஆச்சு உங்களுக்கு? சின்ஸ் இந்த படம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தேவைப்பட்டது. அந்த ஃபேஸஸ் வந்து நான் பாம்பேல தான் இந்த படம் ஃபுல்லா ப்ரொடக்ஷன் பண்ணது. ஓகே, ஸோ அங்க பாம்பே கல்ச்சர்ல இருக்கிற நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம். தமிழ்ல இருந்தும் நம்ம ஃபேஸ் மேட்ச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அது எழுதிட்ட பிறகு அமையும்ல, ஒரு டேபிள்ல என்ன சமைக்கணும்னு தெரிஞ்சுட்டா, ஏதோ என்ன பொருள் வேணும்னு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் எனக்கு ஈஸியா அமைஞ்சிச்சு. அந்த கேரக்டருக்கு இப்போ ஜாக்கி ஷெராஃப் ஒருத்தர் வரும்போது இவங்க தேவைப்படுறாங்க, இந்த பிள்ளை வரும்போது எது தேவைப்படுறாங்க, இப்போ ஸ்கிரிப்ட் ஒன்று சார் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த தேவை இருந்ததுனால அந்த காஸ்டிங் எவால்வ்டு. அண்ட் கொஞ்சம் ஒரு 6 to 7 months டைம் ஆச்சு. ஓகே, ஒருத்தரா முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து தான் காஸ்டிங் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்த்தோம். எஸ்பெஷலி இந்த காஷ்மீர் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி இவங்க ஈஸியா ஆயிடுச்சு. ஓகே, காஷ்மீர் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஆடிஷன் பண்ணிருப்போம். ஓகே, அந்த 2 பேர் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஸோ இவங்களுக்கு இந்த காஸ்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. 300-400 பேரா சார்? அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. ஆமா ஆமா. ஓகே, ஸோ ட்ரம் சிவமணி சார், ஸோ உங்களை வந்து கிட்டத்தட்ட உங்களை பார்க்கும்போது சரி, உங்க வீடியோ சரி, இப்போ பக்கத்தில் வைக்காம ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஆல்வேஸ் கிரியேட்டிங் த வைப் வித் உங்களுடைய அப்பியரன்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலயும் காமிக்கிறீங்க. அந்த வைப் எப்படி மெயின்டைன் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? வெரி சிம்பிள் சார். அந்த வைப் எப்படி மெயின்டைன் பண்ணா, நீங்க நல்லதே நினைங்க, நல்லதை செய்யுங்க. Be light, you'll be bright. Be light,
சார். அவ்வளவுதான். ஸோ இந்த எனர்ஜி வந்து டைரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு என்ன அப்ரோச் பண்ணாரு. ஓகே. அவர் படம் ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஒரு இது காமிச்சாரு. அதுலயே எனக்கு இந்த காஷ்மீர் சீன்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் எடுத்த விதம், அந்த ஷார்ட்ஸு, அந்த போட் சீன் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு சாங் ஒன்று, தீம் சாங், ஒரு மாண்டேஜ் சாங், அதே காஷ்மீர் ஸ்டைல்ல ஒரு அரபிக் அந்த காஷ்மீரி ஸ்டைல் அவங்களோட ஓன் இதுல இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் வச்சு என்னுடைய ஒய்ஃப் ரூனா ரெஸ்பி பாட வச்சேன். அது அவங்களே எழுதுனாங்க அந்த லிரிக்ஸ் எல்லாம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏன் என்ன செலக்ட் பண்ணீங்க இந்த படத்துக்கு மியூசிக்? நான் கேட்கலாம் என்ன சொன்னாரு. அப்போ டைரக்டர் சார் வந்து, சார் இந்த எனர்ஜியா எங்களுக்கு ராவா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த ட்ரம் இதுல வேணும். சரி, ஓகே பண்ணலான்னு நல்லபடியா அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உடனே அனுப்புறது. இது நல்லா இருக்கு சார், ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸா பண்ணல. அவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாரு. இந்த படம் வந்து ஒரு டார்க் ஃபிலிம். என் ஸ்டுடியோவா வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, ஏன்னா வீட்டுல பண்ண முடியாது. இது குழந்தை எல்லாம் இருக்கனால அவங்க இது வந்து சர்டிபிகேட் ஃபிலிம் இது. அதனால பயந்துராதீங்க, ஒரு டார்க் இது. So I'm very happy to work for Quotation Gang. Okay. And casting படத்துல ஜாக்கியை பார்த்த உடனே ரொம்ப, ஜாக்கி is my good friend, and Priyamani and Sunny Leone and Sara, அவங்க ரொம்ப எல்லாருமே. சோ நீங்க ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க அப்பனா? இல்ல, படம் ஒருத்தவங்க அது ஃபுல்லா அந்த கேங்கோட ஜாயின் பண்ணாதான் அந்த எஃபெக்ட் வரும். ஆமா, வைப் கிடைக்கும். அருமையா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்ல படம். அந்த ட்ரெய்லர்லயே வந்து ஒரு இந்த ஃப்ளோ போகும்போது தெரியுது, பாதி வரைக்கும் ஒரு மாதிரி நம்ம ராவா ஒரு டார்க்கா போயிட்டு டக்குன்னு ஒரு லவ் போர்ஷன் எல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம ட்ரெய்லர்லயே உங்களுடைய அந்த ட்ரம்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சோ இந்த இதுல வந்து எந்த விஷயம் இந்த படத்துல வந்து ரொம்ப இப்ப இந்த இதுல செம்மையா வந்து ட்ரம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்க எதிர்பார்க்கலாம் நாங்க உங்களுடைய கைவனத்தை? ஆக்சுவலா எங்க கைவனம் வந்து இவர் வந்து எங்க ஏரியா பக்கத்துல தான், விவசாயப்பாடி. நான் வந்து பேசன் பிரிட்ஜ் மூலப்பத்தலம். ஓகே. சோ எங்க ஊர் நமக்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது. ஓகே. எந்த வெளியூர் போனாலும் எங்க ஊர் அடி தான். ஓகே. ஒத்த அடி. அந்த ஒத்த அடியை தான் பேசிக்கா வச்சு இந்த டீசர்ல ஃபர்ஸ்ட் விட்டோம். ஓகே. பசங்களை அங்கேயே கூப்பிட்டு எங்க ஸ்கூல்ல சுப்ராய தாத்தா ஸ்கூல்லயே ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சாருக்கு போட்டு காமிச்சு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த ரிதம் பேஸாக ஒரு டார்க் அந்த கண்டென்ட்டை அதை யூஸ் பண்ணி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம். ஜாக்கிக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு வீட்டில் ஒரு டெத் இருக்குதுனாக்கா விடைய காத்தால அவங்க வந்து ஒரு ப்ளோ பண்ணுவாங்க, ஒரு சங்கு மாதிரி. அதை வந்து நான் வந்து ஜாக்கிக்கு வந்து ஒரு 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 இன்ட் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கேங்ல இது ஒரு நடக்க போகுது, அவர் வரும்போதெல்லாம் அந்த இது வரும், அந்த இது கேட்பீங்க ரெக்கார்டிங்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வந்தது. சாங்ஸ் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் மை வைஃப் ரூனா ரிஸ்வி சிவமணி அண்ட் வைக்கம் விஜயலட்சுமி, அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் அறிவு, நம்ம அறிவை வச்சு ஒரு ரேப் அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சாங் மியூசிக்கா தான் இருந்துச்சு. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோம். ஒரு 3 சாங் அப்படியே வோக்கல் டைமென்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் என்ஜாய். ஓகே சார். ஸோ மெயினா வந்து இந்த ட்ரெய்லர்லயே எங்களுக்கு வந்து பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்கி ஷெரீப் சார் வந்து சென்னை ஸ்லாங் அந்த ஒரு பேசேஜ் நாபா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம். அதுவும் அந்த டைலாக் வந்து ரொம்ப டைலாக் ரைட் ரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மேல இருக்கிற கழுகிட்ட வந்து சிவன் களத்துல இருக்கிற பாம்பு கேட்டு ஜாம்பா நாபா சௌக்கியமா இருக்கிறியா அப்படின்னு. சோ அந்த டோன் இப்படிதான் பிக்ஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாலஜில இருக்கு சார். அதுவும் அந்த டைலாக் பிக்ஸ் பண்ண விதமும் எப்படி சார் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு? பாட்டு எப்பவுமே கேட்பேன், அந்த பாட்டு பரமசிவன் களத்துல எப்பவுமே கேட்போம்ல. நான் கொஞ்சம் ஓல்ட் சார் மாதிரி தான் எம்ஜிஆர் சார் பாட்டுலாம் நானே கொஞ்சம் எனர்ஜிக்காக ஒரு 1 or 2 hours ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அதுல லிரிக்ஸ் ரொம்ப புரியும் இல்ல நம்மளுக்கு. ஆமா. ஸோ அது மாதிரி சப்கான்ஷியஸா அது இருந்தது என் மைண்ட்ல. ஸோ அது அந்த எழுதும் போது அது அங்க பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இவர் வாய்ஸ்ல பண்ணா இருக்கும். அதை ரொம்ப லோக்கலாவும் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால அவரு வாய்ஸ்ல அது வரும்போது நீங்க சொன்ன அது மாதிரி செம்மையா இருந்துச்சு அது கேட்கும் போது. ஏன்னா அது வந்து ஸ்கிரீன்ல எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய ஆக்சுவலா சென்சார்ல நிறைய எடுத்துட்டாங்க. ஓகே. நிறைய பேசுறதெல்லாம் எடுத்துட்டாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் வைக்க முடியல தியேட்டர்னால. பட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஓப்பனா இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல இருந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க மூவ் பண்ண மாட்டோம். பட் அதை அவரு பேசும்போது அதுல ஒரு அசிங்கமா இருக்காது. இல்ல புரியுது புரியுது. ஒரு 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 லோக்கல் ஸ்லாங் அந்த அதுல ஒரு அழகு ரொம்ப சிம்பிள் அழகா இருக்கும். ஓகே. சோ ஜெயிலருக்கு அப்புறமா நம்ம ஜாக்கி ஷெரீப் சாரோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜெயிலர்லயே வந்து அந்த அளவுக்கு ராவான ஒரு ரவுடியா ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து ரொம்ப சின்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ் காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கு. பட் இதுல வந்து நாங்க அந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கேங்ல நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஜாக்கி ஷெரீப் சாரோட அந்த ஒரு இது வைப் நாங்க பார்க்கலாமா? எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள ஓகே. இவர் வந்து இதுலயும் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் அவரோட மோட்டிவ் இருக்கும். பட் ஐடியாலஜிலாம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அவர் சாரோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லயே வந்து அவரும் பண்ணிட்டாருல சார் எல்லாம் வந்து ஒரே கேங்ஸ்டர்ஸ் தான் எல்லாம். சார் ட்ரம்ஸ்ல கேங்ஸ்டர்னா அவரோட சினிமால கேங்ஸ்டர். அவங்களோட லைப்ரரிய நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு அதுலயே அவ்வளவு மெட்டீரியல் இருக்கு. அவங்க அவ்வளவு எவால்வ் ஆயிட்டாங்க அதுல. நம்ம போயிட்டு எட்டி பார்த்து நான் ஒண்ணு புதுசா பண்றேன் தம்பின்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால நான் வந்து அவர் லைப்ரரிய கூட நான் அவர்கிட்ட பேசதானே அவங்களோட இன்புட்ஸ் கிடைக்கும். அப்ப பேசும்போதுதான் அவரு இந்த கேரக்டரை நம்ம டிசைன் பண்ணும்போது நான் பேசும் சார் இது வேண்டாம், இது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்களான்னு அவரு சொல்லும் போது இது அவரே இது நான் பண்ணிட்டேன் அப்ப வேணாம் அப்படி வந்துட்டாரு. இது நான் பண்ணிட்டேன் அப்ப இது வேண்டாம் அப்படின்னு அவரு ட்ரெயின் அந்த ஸ்பாட்ல வரும்போது அவங்க உட்கார்றதா இருக்கட்டும் மத்ததுல பண்ணாதது ஒண்ணு சின்னதா பண்ணலாம் சார், ட்ரை பண்ணலாம் சார், எக்ஸ்பெரிமெண்டா பண்ணலாம் சார், ஒன்றும் தப்பா இருக்காது, பட் க்ளோஸ் டு ரியாலிட்டி பண்ணணும் அப்படின்னு அவர் அதை ரொம்ப ரிசீவ் பண்ணி அது இன்னொன்னு என்னன்னா ஜாக்கி ஷெரீப் சார் வந்து ஸ்பாட்ல டைனமிக் இருக்குல்ல, அதுல நம்ம அந்த கொட்டேஷன் ஒரு சீன் இருக்கு, அவர் நடுவுல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஓகே. ஐ திங்க் ஒரு காலையில ஷூட் ஆரம்பிச்சு ஒரு 10 மணி இருக்கும், ஈவினிங் வரைக்கும் அவர் அங்கதான் இருந்தாரு. ஓகே. ஃபுல்லா கேரவனுக்கு போல அவர் போல சுத்தி ஒரு 300-400 பேர் கிரௌட் இருக்காங்க, ஒரு சின்ன அவ்வளோ ஹாலோஜின் லைட்ஸ் ஃபயர், அவர் அங்கதான் உட்காந்துருந்தாரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா உட்காந்து. ஆமா நான் இங்கதான் இருப்பேன். என்ன ரீசன் கேட்டீங்களா? என்ன சார்? இல்ல நான் இருக்கேன், ஏன்னா ஒண்ணு வந்து he wants to be there. ஓகே. அது அவ்வளவு ஷார்ட்ஸ் அவர் வந்து இங்க இருந்து நான் பாக்குறேன், ஏன்னா ரொம்ப லிமிடெட் டைம் தான் இருக்கும் எல்லாரோட கனெக்ட். இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்பேஸ்ல நிக்கிறாங்கன்னா நீங்க அவங்க கூட அவங்கள பாக்கணும், ரிசீவ் பண்ணணும்ல. நான் ஷார்ட்டுக்கு மட்டும் தான் வருவேன், நீங்க கூப்பிட்டா நான் வந்துடுறேன், அந்த ஷார்ட்ல வந்து நின்றவனே இது யாருன்னே தெரியாது. ஆமா, அந்த கேரக்டர் கனெக்ட் ஆகுது. நீங்க இருக்க அந்த 8 மணி நேரம் நீங்க அவங்க கிட்ட பேசதான் அது ஒண்ணு ஜென்ரேட் ஆகும், அதை நான் நம்புறேன். சோ அதை பேசும்போது சார் இது பண்ணலாம் அப்படின்னா அவரு வந்து தெளிவா அவர் உட்கார்ந்தோடனே எல்லா ஆர்டிஸ்டுமே கேரவனுக்கே போகணும். ஓகே. எல்லாரும் சேர் போட்டு உட்கார்ந்து அதே இங்க இருக்காது எல்லாம் இங்கேயே சாப்பிட ஒரே சாப்பாடு வாட்டி சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் அவ்வளவு பெரிய டைனமிக் ஆக்டர், நம்மளை நம்பி அவ்வளவு நேரம் உட்காந்து, அதுவும் அந்த ஒரு டென்ஷன், அந்த ஸ்வெட், ஏசிலாம் இருக்காது நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல. அது அந்த டைம்ல ஒரு மூமெண்ட், சில இடம்லாம் அவர் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒன்றுலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவர் தான். ஒரு இதுல மயிரேன்னு அவர் தான் எழுதுனாங்க. அப்படியா? இங்க மயிரும் போடுங்க சார், என்ன சார் சொல்றீங்க? இல்ல இது தப்பா இருக்கு, இது இந்த ஆங்கிள் இது நான் டிஸ்கஷன்ல அது எவ்வளவு ஆச்சு, எனக்கே ஷாக் இருக்கும். ஆமா இல்ல கரெக்டாங்க, அதுதான் வரணும், அந்த வார்த்தை தான் வரணும். ஓகே. சோ அங்க வேற எதை போட்டாலும் அது செட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் திட்டும் போது அவனை இப்படி பண்ணி திட்டினான்னு ஒரு பிலாசபி இருக்கு. ஆமா, அது நல்லா இருக்கும். அது ரொம்ப திட்டுறதுக்கு பிலாசபி அண்ட் புரியுது நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு. ஆமா, அது ஆர்ட்ல அதை கன்சீவ் பண்ணி அதை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்றதுல அவர் அவ்வளவு பேசிட்டாங்க. அதுதான் சாரோட இது. ஓகே சார். ஸோ நீங்க வந்து மியூசிக் பண்ணும்போது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபைட்டு, ரத்தம் தெரிக்குது, இந்த மாதிரி நாங்க ஒவ்வொருத்தவங்களை பிரியாமணி மேம் இந்த மாதிரி நாங்க வந்து பார்த்ததே கிடையாது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த டியூன்ல நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது? கம்போசிங் வந்து அந்த படம் அந்த மாதிரி ஒரு டார்க் ஃபில்மு, இந்த த்ரில்லர் அண்ட் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டர். பிரியமணியுடைய இது அண்ட் ஜாகி அண்ட் ஆல் என்டையர் டீம். அந்த எங்க ரிதம் வந்து
இந்த பேஸாக இந்த இந்த ஃபோக் அவங்கள வச்சு தான் அதை வச்சு தான் நான் அந்த படத்துலேயே ஒவ்வொருத்தரும் ஒரு தீமாக ஒன்று இது பண்ணி ஒரு டூ கேங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி, அவருக்கு வேற, அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் இது கொட்டேஷன் கேங். இப்போ நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனில் வந்து சார் வந்து இந்த லாங்குவேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண, நான் சின்ன வயசுலேருந்து சார் எங்கள் ஏரியா மின்ட்டில் அங்கே இல்லாத ரவுடிஸ். நான் ராத்திரியில் கச்சேரி ஆடி மாதம்னா நாங்கள் ரிக்ஷாவில் போவேன், அந்த வேசாரபாடி அந்த பிரிட்ஜ் மேலே வரும்போதே ஒரு 4-5 கேங் உட்காந்துருக்கும். ஓகே. ஏன்னா ராபரி கேங் அது. ஓகே ஓகே. வரவங்களை வந்து சில நேரத்தில் ராபர் பண்ணி அப்படியே அவனை தூக்கி பக்கத்தில் கூவம் பக்கிங்ஹாம் கால்வாய் அதில் போட்டுருவானுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த காலத்தில். ஓகே ஓகே. ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த ஸ்லாங் கேட்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும் ஃபைட்ஸு யூயோ. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து ஜாக்கி ஷெராஃப் வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணாரு, சென்சாரில் ரொம்ப கட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரா இருக்கும் அந்த ஒரு ரவுடி, அவனுடைய மூடு எப்படி இருக்கும், ஃபோனு வேற அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அந்த இந்த படம். ரொம்ப ஐ எம் ரியலி என்ஜாய் டூயிங் மியூசிக். ஓகே. அண்ட் தேங்க்யூ வெரி மச் டாக்டர் சார், அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் 30th லான்ச் ஆகுது, என்ஜாய் பண்ணுங்க. சார் வந்து பேசும்போதே நீங்க அந்த ட்ரெய்லருக்கு என்ன டோன் இருக்கோ அது அந்த டோன் தான் நீங்க பேசுறீங்க. ஏன்னா அந்த வாய்ஸஸ் ஒவ்வொருத்தவங்களும் பேசின டோன் தான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாம நீங்க மும்பை, சென்னை, காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஒரு ஸ்டோரிக்கு லிங்க் பண்ணது வந்து அந்த ட்ரெய்லர்லயே வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த 3 விதம்லயும் அது வந்து ஒரு இடத்துல அந்த பவுடர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தீங்க. அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சார் இந்த அதுல வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இருக்குதுல? அது அதிகமா பயன்படுத்துறதுனால அதை வைக்க வேண்டியதான அந்த படத்துல ஐ மீன். ஓகே. ஏன்னா இப்ப நிறைய வந்து இது மாதிரிலாம் படங்கள் வந்து அது வந்து ஒழிக்கணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே. ஒழிக்கலாம், அது ஒழிக்கிறதுக்கு நிறைய பேர் பண்றாங்க, அது ஒழிக்கட்டும். பட் இது வந்து ஒரு ஃபாதருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்கு தெரியுது இப்போ, அவங்களுக்கு இப்போ சின்ன பசங்கள்லாம் தேர் எங்கேயோ இருக்காங்க. நம்ம அவங்க ஸ்பீட் ஆஃப் தாட்ஸ், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ரொம்ப போயிட்டாங்க. ஓல்டா இருக்கவங்க தான் புரிதல் இருக்கணும். ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சம்டைம். நம்ம அதனால அது வந்து அந்த சில படங்கள் வந்து நம்ம பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதை எப்படி நம்ம தான் ரூட் பண்ணணும். ஓகே. அது குழந்தைங்களை வந்து வளர்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ். ஓகே. வந்து both the parents they are just busy with their works. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மா அப்பாவை வந்து ஹாலிடேன்னு கூட்டிட்டு வந்து குழந்தைங்களை பார்க்க வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. நான் ரீசெண்டாக அமெரிக்காலேருந்து வரும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஒரு வயசான பாட்டி ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. என் பேத்தியை கூட்டின்னு போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு. திருப்பியும் நான் வந்துடுவேன் 2 மாதத்துல வீசா ரினியூவல் பண்ணிட்டு. இப்போ நினச்சேன் நான் இந்த மாதிரிலாம் ஒரு லலபாய் பாடுறதுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் இது ஒரு எஜுகேஷன் தான் ஒரு பேரண்ட்ஸுங்களுக்கு. இந்த படத்தில் எப்படி பசங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு இது பண்றாங்க, அப்போ பசங்க வந்து தப்பான வழியில போகாம இவங்க தான் இது பண்ணணும். அதனுடைய இது உண்மை சார். இட்ஸ் நாட் a child's இது நான் நம்புறேன். இல்ல நீங்க சொன்னது விஷயம் புரியுது. ஏன்னா அதுலயே ஒரு விஷயம் இருக்கு. அதை ஹார்ட் ஹிட்டிங்கா காட்டும் போதுதான் அந்த பேரண்ட்ஸ்க்கு அதோட வலி தெரியும். நீங்க பேப்பர்ல படிக்கிறதுலாம் நியூஸ் கிடையாது. ஆமா, எல்லாமே அது உங்களுக்கே தெரியும். புரியுது சார். அதனால அது சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, கோர்ட்டுக்கே வராது, கேஸே ஆகாது. அதெல்லாம் நீங்க அப்போ அந்த உலகம் நீங்க அந்த வழியை நீங்க அனுபவிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதை நீங்க இங்க 4 இடங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து தெரியாது. அது சில பேப்பர்லயே இல்லையே. ஓகே. அது பேப்பர்லயே இல்லையே. ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள பொண்ணு இப்படி ஆயிட்டான்றது உங்களுக்கு பேப்பர்லயே வராது. அந்த குடும்பத்தோடவே அது சின்ன லோக்கல்ல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டா தெரிய வருது.
கஷ்டம். அப்போ அந்த பணக்காரனுக்கும் அதே வழி தானே, ஓகே. அவனும் சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஹார்டா இப்படியும் இருக்கு, இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு அதுக்காக தான் அந்த பாயிண்ட் நீங்க சொன்ன அந்த பவுடர் எதுவா இருக்கட்டும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பண்ணிருக்கோமே தவிர அதை என்டர்டெயின் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, அது புரியும். அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் யாருமே வந்து எதையும் வந்து தப்பான விஷயம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுவும் கிட்ஸுக்குமே நான் வந்து அதை அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போட்டிருக்கோம். அந்த இடத்துல சாரோட கன்வின்சிங் மியூசிக் வந்து இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் டிஸ்டர்பிங் மூமெண்ட் ஃபார் த பேரண்ட்ஸ். ஓகே, அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நிறைய படங்கள் அடுத்து நாங்கள் வந்து நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்க ஏஆர் ரஹ்மான் சார் அந்த காம்போஸ் எல்லாமே நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உங்களை பார்த்துட்டு நான் இதை கேட்கல அப்படின்னா அது ரொம்ப தப்பாயிரும் சார். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரம்மர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி எந்த எக்யூப்மெண்ட் கொடுத்தாலும் அதுல வந்து ட்ரம்ஸ் வாசிப்பாரு அப்படின்றதுதான் ட்ரம்ஸ் மெமரி அவர்கள ஒரு ஸ்பெஷல். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து எந்த எக்யூப்மெண்ட் இல்லை, ஆனா நீங்க வந்து ஒரு மியூசிக் போடணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க சார் இந்த இடத்துல? சார் இப்போ ரிதம் வந்து சவுண்டு எல்லா இடத்துலயும் இருக்குது சார். இப்போ தட்டுறோம், இதுலயும் சவுண்ட் இருக்கு. ஆமா, கது மூடும் போது ஒரு சத்தம் இருக்கு, இந்த சேர்ல ஒரு சத்தம் இருக்கு, இப்படி பாருங்க இந்த பாட்டில் ஒரு சத்தம் இருக்கு. ரிதம் ஆயிடுச்சு அது. ஆமா. இப்போ இந்த சாங் மச்சான பாத்தீங்களா, அவ்வளவுதான் இந்த சவுண்ட். இத வந்து அப்படியே மியூசிக்கோட போட்டோம்னா ஒரு சாங்ல வந்து ரிதம். சோ இதுல வந்து ஒரே சவுண்டு. Okay, thank you. Rhythm is God. Be good, do good for others always. GRT शुभ आरंभम. GRT Jewelers. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट.